மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, பிபி அதிகமாவே இருக்கு மேடம். என்ன நல்லா சாப்பிட்டா நான் குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை பத்தி சந்தேகங்கள் டெய்லி கேட்டுட்டே இருக்காங்க. பிபியை பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இது நார்மல் தான். நம்ம பாடியில பிளட் ப்ரெஷர்ன்றது 120/80 இருக்கணும். நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அந்த ரத்தத்தை செலுத்துறது தான் நம்மளுடைய இதயத்தோடைய வேலையே. அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இரத்த குழாய் சில நேரத்துல ஏதாவது அடைப்பு இருக்கு, இல்ல அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் வீக்கா இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் அதிகமா வரலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிபி ஜாஸ்தி ஆச்சு, கொலஸ்ட்ரால் அதிகமாச்சு அப்படின்னா இதுவே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு காரணமாவே இருக்கும். இப்போ அங்கங்க நமக்கு இப்ப இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க செய்யறதுக்கு காரணமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கிட்னி. பிபி ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருந்தா கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பிபியை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். அப்போ என்ன விஷயங்கள் செய்யணும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, லோ சால்ட் டயட், அதாவது உப்பு கம்மியா சாப்பிட்றது நல்லது. எப்பவுமே சமையல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, சமைக்கும் போது பிபி பேஷண்டா இருந்தா சமைக்கும் போது உப்பு சேர்க்காதீங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இவங்க பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே நார்மலா ஒரு 5 கிராம்ஸ் ஆவது எடுக்க வேண்டிய இடத்துல இவங்க 1.5 இல்ல 2 கிராம் மட்டும் நம்ம டெய்லி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி ஹை புரோட்டீன், ஹை ஃபேட் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா மாமிசம் சாப்பிடுறது, அதிகமா எண்ணெய் பொருள் எடுத்துக்கிறது, இப்போ எந்த நேரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலயும் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலி ஊர்ல இருக்கு மேடம், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னாக்கா சாதத்தை மட்டும் வடிச்சுக்கிறாங்க, ரெடிமேடா இருக்கக்கூடிய அந்த தொக்கு எல்லாத்தையும் போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு போறாங்க. இது ஹெல்தியான விஷயமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த உணவு பதப்படுத்தும் போது அதுல ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங் ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல அந்த கெமிக்கல்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த சால்ட்டா இருக்கட்டும், இது நாளடைவுல நமக்கு ஃபர்ஸ்ட் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பிபில தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி உணவுகள் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலயும் என்னன்னாக்கா ரெடிமேடாவே சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம கவரை பிரிச்சு அந்த ரொட்டியோ சப்பாத்தியோ இல்ல பரோட்டாவோ அது தவால போட்டாலே நமக்கு ரெடியா கிடைக்குது அப்படின்றதுனால அதையும் நம்ம நிறைய விரும்பி குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா அது கேக்குறாங்கன்றதுக்காக பெரியவங்க நம்மளே அதை நிறைய வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால சீக்கிரமா அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30-35 இயர்ஸ்ல எல்லாம் கூட பிபி ஜாஸ்தியா இருக்கிறவங்கள பாக்குறோம். அதுலயும் லேடிஸ் பாத்தீங்கன்னாக்கா பிரெக்னன்சி டைம்லயே ஜாஸ்தி ஆகுது. அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் கூட நிறைய கேசஸ் எல்லாம் வராங்க. அப்போ இந்த பிபி எவ்வளவு முக்கியமா நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப என்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெக்னீசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். பிபினாலே சோடியம் கம்மி பண்ணிட்டு பொட்டாசியத்தை அதிகமா எடுத்தாலே போதுங்க, நம்மளுடைய பிபி ரொம்ப அருமையா கண்ட்ரோல்லயே வச்சிருக்கலாம். அதுல முக்கியமா சொல்லணும்னா இந்த வாழைப்பழம், வாழைப்பழத்துல எல்லா வெரைட்டியும் பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி கிரேப்ஸ், அதுல இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். அப்போ என்னோட ஃபேமிலி மெம்பர் கிரேப்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அவன் கேட்கும் போதே என்னன்னு சொல்லி கேட்டான்னா, சீட்லெஸ் கிரேப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சீட்லெஸ் ஏன்டா கேட்கற அப்படின்னா, ஆமா அது ஈஸியா இருக்கும்ல, நான் விதை இல்லாம ஈஸியா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. சாப்பிடுறதுல கூட நம்ம சோம்பேறித்தனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ அந்த சீடு இல்லாம இருக்குன்னா அப்போ அதுல என்ன மாதிரி கிளான்ஸ் நம்ம பண்றோம், என்னென்ன ப்ராசஸ் பண்றோம், ஃபெர்டிலைசேஷன்ல விதையே இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய ஃபெர்டிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றத கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பழங்கள், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிரேப்ஸ், வாழைப்பழம், மாதுளப்பழம், இது வாட்டர்மெலன், தர்பூசணி பிபிக்கு பெஸ்ட்டுங்க. இந்த தர்பூசணியோடைய விதைக்கு கூட அவ்வளோ தன்மை இருக்கு. இதுல பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கு, வாட்டர் அதிகமா இருக்கு, அதே நேரத்துல நமக்கு நார சத்தும் ஜாஸ்தி இருக்கு. ஒரு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு பேஷண்ட்டை நான் இதை சாப்பிட்டா எனக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தர்பூசணி தான். ஏன்னா
அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டும் சரி, இது நமக்கு வாட்டர் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணும். அந்த மலச்சிக்கல் இல்லாம நம்மளுடைய கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபைபர் என்ன பண்ணும்னாக்கா, நமக்கு அது பாடியில கொலஸ்ட்ராலா கொழுப்பா தங்காம மலை மூலியமா வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா, அது நம்மளுடைய பாடியில நைட்ரேட் லெவல்ல வந்து அதிகரிச்சு நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ரத்த நாணங்கள்ல அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியானா கூட அது உங்களுக்கு சீக்கிரமா ரப்சர் ஆகாம காம்ப்ளிகேஷன் எதுவுமே வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஈவன் அதுல இருக்கக்கூடிய விதைகள் கூட பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் விரும்பி வாட்டர் மேலான்ல சீட்ஸே இல்லைன்னா நல்லா இருக்கும்லன்னு சொல்றாங்க. ஆனா அது தவறு. விதைகளோட இருக்கக்கூடிய பழங்கள் தான் ஆரோக்கியமானது. அந்த தர்பூசணியில இருக்கக்கூடிய விதை இருக்குல்ல, அதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாடியில எங்கேயுமே நீர் தங்காம நமக்கு நல்ல அந்த நீரை வெளியேற்றி நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். அதனாலதான் நான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த தர்பூசணியோடைய விதைய மூலயமா விதை சிகிச்சை அப்படின்றத கொடுப்போம். ஸோ இப்போ இந்த இதுக்கு பிபிக்கு வந்து அடுத்த பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் வந்து நம்ம ஜூஸாவோ ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க. நீங்க டெய்லி ஒரு அரை டம்ளர் பீட்ரூட் ஜூஸாவோ இல்ல பொரியலாவோ கூட்டாவோ நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லைகோபின் நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து நம்மளுடைய ரத்த நாணங்களுடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ஸோ அது மூலயமா நம்ம பிபியை ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். இந்த லைகோபின்னாலுமே பிளட் செல்ஸ் தாங்க நமக்கு மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது கூட மாதுளப்பழமும் அந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே நமக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்க. அதுல தக்காளிக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தக்காளி எவ்வளவு விலை ஏறினாலும் கண்ணை மூடிட்டு வாங்குவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி இல்லாம சமைக்கிறதே இல்லை. அதுலயும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் நமக்கு வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே நேரத்துல கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து அதிகமாக்கும். இப்போ நம்மளுடைய சர்மம் நல்லா பொலிவா இருக்கணும் அப்படின்னா அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிராக்கலான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ தக்காளியை வந்து நம்ம சாலட்ஸ்ல சேர்த்துக்கலாம். அதே நேரத்துல நம்ம சமையல்லையும் சேர்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த காபான்னு சொல்லக்கூடிய காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இது கூட நம்ம நிறைய பழச்சாறுகள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த பிபி ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு காலையில எழுந்த உடனே ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி தேநீர். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதுல நம்ம ஒரு 4ல இருந்து ஒரு 5 இதழ் அந்த செம்பருத்தியோட இதழ், நிறைய பேர் ஒத்த செம்பருத்தியா இல்ல அந்த அடுக்கு செம்பருத்தியான்னு கேட்பீங்க. அந்த ஒரே ஒரு பெட்டல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரீக்ஸ் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தியோடைய பெட்டல்ஸை வந்து 4ல இருந்து 5 பெட்டல்ஸ் எடுத்துப்போம். அது ஒரு 2 இல்ல 3 பூவோட இதை சேர்த்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டா போதுங்க. அதோடைய அந்த ரெட் கலர் மட்டும்தான் அந்த எசன்ஸ் இறங்கணும். அது கருப்பு கலர்ல கூட மாறக்கூடாது. அதை இறக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காவும் நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லை, ஈவன் நம்மளுடைய பிளட் வெசல்ஸோடைய ஹெல்த் அண்ட் எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணும். அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஈவன் நம்மளுடைய ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பூண்டு. இந்த பூண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி கொயாகுலண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஆன்டி கொயாகுலண்ட்னா ரத்தம் உறையாம ரத்தம் சீரா போகிறதுக்கு இதுக்கான தன்மை உண்டு. அப்ப இது என்ன பண்ணணும், இதை பச்சையா எடுத்தாதான் நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஆலிசின் வந்து கிடைக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து பூண்டு பாலா குடிச்சிட்டு இருக்கேன், நான் பூண்டை சமையல்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. அது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸை மட்டும்தான் சரி செய்யும். நல்லா நமக்கு அந்த கேஸ் எங்கேயுமே தங்காம காற்று பிரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா உங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணணும், இதய நோய் வராம தடுக்கணும், இதய நோய் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூண்டு 4ல இருந்து 5 பல்லு பூண்டை குட்டி குட்டியா நறுக்கி
நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம காலையில சாப்பிடுற அந்த டிஃபனோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏன்னா தனியா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அசிடிட்டியை அதிகமாக்கும். அப்ப என்ன பண்ணணும், இத வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடுற உணவோட இது சமைக்காம இத சாப்பிடும்போது, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆலிசின், சல்ஃபர் காம்பவுண்ட் நமக்கு பிளட் தின்னிங்காவும் இருக்கு. பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது. ரத்த குழாயில எங்கேயாவது அடைப்பு இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூட அடுத்த ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை. இந்த ஆளி விதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் சோம்பும், ஒரு ஸ்பூன் சாரி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஆளி விதை 2ம் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அதுல 2 சிட்டிகை ஓமம் கலந்து நம்ம இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லை, ஏன்னா இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கொலஸ்ட்ரால்லேயே 2 இருக்குல்ல, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். அப்போ பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சு குட் கொலஸ்ட்ரால் லெவலை அதிகமாக்கி நம்மளுடைய பிபி கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது 2 மெயின்டைன் ஆனாலே போதுங்க, நம்மளுடைய இதயமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, யங்கா, எப்பவுமே ஜம்முன்னு துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.